அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த நிகழ்ச்சி இஸ்லாத்தை பற்றிய ஒரு புரிதலை எங்களது உறவுகளான உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. உலகளாவிய அளவில் இஸ்லாம் என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக, இஸ்லாத்தை பற்றி பல்வேறு விதமான பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தமிழக அளவில் என்பது மாத்திரமில்லாமல் உலகளாவிய அளவில் அதுதான் நிலை. இஸ்லாம் என்றாலே பயங்கரவாத மார்க்கம் என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் பெண்களின் சுதந்திரத்தை பறிக்கின்றது, அவர்களை அடிமைப்படுத்துகிறது என்கிற பிரச்சாரமும் செய்யப்படுகிறது. முகமது நபிகள் அவர்களினுடைய நற்பண்புகளுக்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய விதமான செய்திகளும் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறது. இப்படி ஒரு தவறாக பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிற காரணத்தினால் உண்மையிலேயே இந்த மார்க்கம் பயங்கரவாதத்தை போதிக்கின்றதா, இஸ்லாத்தில் உள்ள பெண்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லையா, அல்லது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்ன என்று இஸ்லாம் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழகம் போன்ற ஒரு சகோதரத்துவம் மிளரக்கூடிய மாநிலத்தில், இந்த மாநிலத்தை பொறுத்தவரை முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு சகோதர உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரஸ்பர புரிதலோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பரஸ்பர புரிதலை இன்னும் நாம் மெருகூட்டிக் கொள்வதாக இருந்தால், ஒருவரை ஒருவர் இன்னும் அதிக அளவில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முஸ்லிம்களின் வணக்க வழிபாட்டு முறை என்ன, முஸ்லிம்களின் நம்பிக்கை என்ன, அவர்களின் கலாச்சாரம் என்ன, அவர்களின் மார்க்கம் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறது என்கிற புரிதல் உங்களுக்கு ஏற்பட வேண்டும். அதேபோல் முஸ்லிம் அல்லாத பிற சகோதரர்கள் அவர்களின் கலாச்சாரத்தை, அவர்களின் வாழ்வியல் முறையை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அக்கம் பக்கமாக இருக்கிறோம், பக்கம் பக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நிறுவனத்தில் நண்பர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக அமர்ந்து கல்வி பயின்று கொண்டிருக்கிறோம். இத்தகைய சூழ்நிலையில் ஒரு தவறான கருத்துருவாக்கங்கள், பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதற்கு உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் அந்த செய்திகளையே உண்மை என்று நம்பி ஒருவரை ஒருவர் பகைத்து கொள்ளக்கூடிய, வெறுத்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். அதற்குண்டான முயற்சி தான் சர்வதேச அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களை பொது சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இஸ்லாம்னா பயங்கரவாத மார்க்கம் என்று மேலை நாட்டை சார்ந்தவர்களால் இந்த கருத்துருவாக்கம் திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. அந்த கருத்துக்களை உள்வாங்கியவர்கள் அவர்களும் அதே கருத்தை பிரதிபலிப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய எங்களினுடைய கடமை என்ன, எங்கள் மார்க்கம் என்ன சொல்லுது, குர்ஆன் என்ன சொல்கிறது, முகமது நபிகள் எங்களுக்கு என்ன போதிச்சிருக்கிறாங்க, இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் சமூக வலைத்தளத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் பகிரப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொலைக்காட்சியில் பல விஷயங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதில் உங்களுக்கு இஸ்லாம் சம்பந்தமான கேள்விகள், கருத்துக்கள் இருக்குமேயானால் இந்த சபையில் நாங்கள் அதற்கு உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை தருகிறோம். நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த மார்க்கம் என்ன சொல்லுது என்பதை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முகமது நபிகள் எங்களுக்கு என்ன போதித்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படையான நோக்கம். நீங்கள் பாருங்கள், ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்கள் அதிக அளவில் நடத்துவதற்கு காரணம், தமிழகம் அளவில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை, இது போன்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். காரணம், அந்த தவறான பிரச்சாரம் இன்றைக்கு சாமானிய விழிப்பு நிலை மக்கள் வரையிலையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாரதூரமான நிலை நிலவுகிறது. தொலைக்காட்சியை திறந்தால், சமூக வலைத்தளத்தை திறந்தால், ஒரு பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் கூட இப்படிப்பட்ட நச்சு கருத்துக்கள் பகிரப்படுகிறது. பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் கூட பயங்கரவாதி அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசிரியர் மாணவனை பார்த்து ஒரு பயங்கரவாதி, ஒரு தீவிரவாதியை வரைந்து காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பிஞ்சு மாணவிகள் எப்படி வரைந்து காட்டுகிறார்கள், அந்த பயங்கரவாதி தலையில் தொப்பி போட்டிருக்கிற மாதிரி. சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? பயங்கரவாதினா முஸ்லீம்ங்கிற ஒரு பார்வை அந்த பிள்ளைகளின் உள்ளத்தில் எப்படி பதிந்தது?
தொப்பி போடாது யாருமே பயங்கரவாதி இல்லையா? அப்போ அந்த குழந்தைகள் எப்படி பதியுதுன்னா, எப்படி வரைகிறதுன்னு சொன்னால், தலையில் தொப்பி போட்டிருக்கிற மாதிரி, தாடி வச்சிருக்கிற மாதிரி, ஜுப்பா போட்டிருக்கிற மாதிரி பயங்கரவாதியை வரைந்து காட்டுகிறார்கள் ஆசிரியர்கிட்ட. ஆசிரியர்களும் அதை எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல், கரெக்ஷன் இல்லாமல், ரைட்டு டிக் போட்டு மார்க் 10 10க்கு 10 அப்படின்னு போயிடுறாங்க. 10 மார்க்குக்கு 10 மார்க் உங்களுக்கு சாலிடாக கிடைக்குதுங்கிறாங்க. அப்போ பயங்கரவாதினால இந்த தோற்றத்தில் தான் இருப்பான் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது யார் பிரச்சாரம் பண்ணால்? தொலைக்காட்சியில், மீடியாக்களில், சினிமாக்களில் தொடர்ச்சியாக அப்படி ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது குழந்தைகள் வரையிலையும் போய் சேருகிறது. அப்போ அதை தடுக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கா இல்லை? இப்படி பார்த்தா இந்த சமூகம் நமக்கு ஒரு நிம்மதியாக வாழ்வதற்குரிய ஒரு சூழல் வருமா? அந்த மனநிலையில் வளரக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு முஸ்லீமான ஆணை பார்க்கின்ற பொழுது, முஸ்லீமான பெண்ணை பார்க்கின்ற பொழுது எப்படி பார்ப்பார்கள்? இவங்க பயங்கரவாதியாக இருப்பாங்க, இவங்களோட நம்ம பார்த்து பழகணுங்கிற எண்ணம், அச்சம் அவர்களுக்கு வருமா? வராது. அப்போ இது உண்மையா? உண்மையில் முஸ்லீம்களை தாண்டி பயங்கரவாதிகளே உலகத்தில் கிடையாது. அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதுபோக தொலைக்காட்சியில் பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் எல்லாம் முஸ்லீம்களை பற்றி சினிமாவில் காட்டும் பொழுது ஏமாளிகளை காட்டுவாங்க, அப்பாவி மாதிரி காட்டுவாங்க. எம்ஜிஆர் காலத்தில் தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு இந்த நிம்மல் கே நம்மள் கே, நான் நிம்மல் நேம் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் சொல்லிக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் பெரிய நச்சுக்கருத்துக்கள் பெருசாக இல்லாட்டினா கூட முஸ்லீம்களை பற்றியான உண்மையான வாழ்வியல் அதில் படப்பிடித்து காட்டப்படாவிட்டாலும் முஸ்லீம்களுக்கு அதில் கெடுதல் இல்லை. ஏதோ முஸ்லீம்கள் தொப்பி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நிம்மல் நம்மள்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நிம்மல்கே தர்றான் நம்மளுக்கே வாங்குறான் இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நிம்மல் நம்மள் யாராவது பேசிக்கிட்டு இருக்கிறோமா? தமிழ்நாட்டில் உள்ள எந்த முஸ்லீமும் நிம்மல்னா என்னென்ன தெரியாது. சினிமாவில் அப்படி காட்டுவாங்க, நிம்மல் தர்றான் நம்ம வாங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மேரா நாம் அப்துல் ரஹ்மான் சொல்லிக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, பெரிய ஒட்டுத்தாடி வைத்து கையில் மயில் இறகுலாம் வச்சுக்கிட்டு புகை போட்டுக்கிட்டு இருக்கு, புகை அடிக்கிறவராக காட்டுவாங்க. அது ஒரு விதமாக ஒரு காலத்தில் சினிமாவில் காட்டி கொண்டு இருந்தார்கள். அப்போ முஸ்லீம்களுக்கு பெரிய அளவில் பாரதூரமான ஒரு பிரச்சனை அதில் ஏற்படலை. காலங்கள் செல்ல செல்ல சினிமாவில் முஸ்லீம்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய கலாச்சாரம்னு வரும் பொழுது பயங்கரவாதியாக காட்டக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டதா இல்லையா? விஜயகாந்த் படம், விஜயகாந்த் மறைந்து விட்டார், அவர் மக்களுக்கு பல நல்லது செய்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, அதை நம்ம மறுப்பதற்கில்லை. ஆனால் அவருடைய பல சினிமா படங்களில் முஸ்லீம்களை எப்படி காட்டினாங்க? விஜயகாந்த் படம்னு சொன்னாலே அந்த படத்தில் உள்ள ஒரு தீவிரவாதி பேர் வாசிம் கான், அக்ரம் கான், யூனுஸ் கான். கான் மட்டும்தான் தீவிரவாதியாக இருக்கணும், வேறு யாருமே தீவிரவாதி இல்லை. அந்த கானும் எங்கிருந்தா வரணும்? பாகிஸ்தான்லேருந்து தான் வந்தாகணும். இவர் காலால் எட்டி உதச்சி திரும்ப பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சுருவார். அப்போ இப்படி தீவிரவாதி பயங்கரவாதி என்று சொன்னால் வாசிம் கான், அக்ரம் கான் இப்படியான ஒரு சித்திரத்தை உருவாக்குனாங்க. அதுபோக இந்த மணிரத்னம் ரோஜா படத்தின் மூலமாக பல்வேறு விதமான கலவரங்களுக்கு காரணமே முஸ்லீம்கள் தான் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. இப்படி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக முஸ்லீம்னா பயங்கரவாதி, முஸ்லீம் தான் எல்லா விதமான தாக்குதலுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பவர்கள், முஸ்லீம்கள்னா குண்டு வைப்பவர்கள். இந்த கருத்து தொடர்ச்சியாக ஊட்டப்பட்டு கொண்டே இருக்குது. சினிமாவில் தொடர்ச்சியாக சொல்லி சொல்லி நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலையும் சினிமாவோடு நெருங்கிய தொடர்பில் உள்ளவர்கள், சினிமாவையும் தமிழக மக்களையும் பிரிக்க இயலாது. அந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான ஒன்றாக இவருடைய வாழ்வியலில் கலந்து விட்டது. வாரத்துக்கு ஒரு சினிமா கண்டிப்பாக 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணி பார்த்தே தீருவான், எவ்வளோ கஷ்ட நிலையில் இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு சினிமாவை உள்வாங்கக்கூடிய ஒரு சமூகத்தில் அதே சினிமாவை பயன்படுத்தி முஸ்லீம்களை பயங்கரவாதிகள்னு சொன்னால் அந்த கருத்து போய் சேருமா சேராதா? அதனால் முஸ்லீம்கள் நாங்கள் பாதிக்கப்படுவோமா? முஸ்லீம்கள் எங்களை பார்க்கின்ற பொழுது அப்படி அந்த துப்பாக்கி படத்தில் காட்டினாங்க பயங்கரவாதியா. அது எந்த அளவுக்கு கசாப்பு கடைக்காரனாக இருந்தால் கூட, ஒரு பெட்டி கடைக்காரனாக இருந்தால் கூட அவன் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பான், யாருக்கு எங்கோ இருந்து வரக்கூடிய உத்தரவுக்காக அவன் காத்துக்கிட்டு இருப்பான், பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதற்கு தயாராக இருப்பான்னு தானே முஸ்லீம்களை காட்டினாங்க. அப்போ தான் முஸ்லீம்கள் நாங்கள் கொதித்தெழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு நிலை வருகிறது. விஸ்வரூபம் படத்தில் இன்னும் உச்சமாக முஸ்லீம்கள்னாலே அவங்க தான் தாலிபானிலிருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு கூட இவங்க தமிழ்நாட்டில் அடைக்கலம் கொடுப்பார்கள். இப்பெல்லாம் பொய்யா, வரலாற்றுக்கே மாற்றமான செய்திகளை அடிப்படையாக கொண்டு அந்த சினிமா படத்தை எடுத்தார். அதில் முஸ்லீம்களின் வழிபாடுகளை கூட பயங்கரவாதத்திற்குரிய குறியீடாக மாற்றினாங்க. அந்த சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முன்னால் அன்சென்சார்டு செய்யப்படுவதற்கு முன்பாக உள்ள காட்சிகளில் பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த குண்டு வைக்கிற நபர் ஃபோன் பண்ணி சொல்வார், அவங்க பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தை என்னென்னா அல்லாஹ் அக்பர் பயன்படுத்தான். அல்லாஹ் அக்பர் குண்டு வச்சிட்டிங்களா
அவர் அல்லாஹ் அக்பர் கொண்டு வச்சுட்டோம் இப்படிங்கிறது. அப்போ இந்த அல்லாஹ் அக்பர்ங்கிற சொல்லையுமே எதுக்குரிய சொல்லாக ஆக்குவது? முஸ்லீம்கள் நாங்கள் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன், நான் மனுஷன் பெரியவன் இல்லை, மனுஷன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, நம்ம எல்லாரும் சமம், நமக்கெல்லாம் மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் தான் பெரியவன், நம்ம எல்லாம் அவனுடைய அடிமை, நம்ம எல்லாரும் சமம், அவனுக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம், அவன் தான் பெரியவனா இருக்கிறான். இந்த சொல்லை, இந்த ஒருமைப்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு சொல்லு தான் அல்லாஹ் அக்பர்ங்கிறது. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்வை தவிர்த்து மற்றமுள்ள மனிதர்கள் அனைவரும் சமம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் கிடையாது, தொட்டா தீட்டுலாம் கிடையாது, அனைவரும் சமம், ஒரே நிலை தான். அவன் பணக்காரனா இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும், கருப்பா இருந்தாலும், சிவப்பா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும் அனைவரும் சமம், இறைவன் தான் பெரியவன். இந்த எண்ணப்பாட்டை, ஒருமைப்பாட்டு உணர்வை உண்டாக்கக்கூடிய சொல் அல்லாஹ் அக்பர். அந்த சொல்ல கமலஹாசன் சினிமா படத்தில் எப்படி காட்டுறாரு? அல்லாஹ் அக்பர் கொண்டு வச்சிட்டீங்களா, அல்லாஹ் அக்பர் வெடிச்சிருச்சா, அல்லாஹ் அக்பர் வச்சாச்சு, அல்லாஹ் அக்பர் வெடிச்சிருச்சு, அல்லாஹ் அக்பர் 10 பேர் செத்து போயிட்டாங்க இப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த சினிமா படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றீங்க, முஸ்லீம்களின் ஒரு தொழுகை கூடத்தை, நமாஸ் பண்ணக்கூடிய ஒரு பள்ளிவாசலை தாண்டி போறீங்க, அந்த படத்தை பார்த்துட்டு வர்றீங்க, நமாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நமாஸ் பண்ணும்போது முஸ்லீம்கள் என்ன சொல்லுவாங்க? இதே அல்லாஹ் அக்பர் தானே சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் அதை கேட்டுட்டு வரணும்னு தெரிச்சு ஓட மாட்டீங்க. ஆஹா அல்லாஹ் அக்பருங்கிறாங்க, கும்பலாக சொல்கிறாங்க, எங்கே குண்டு வச்சுருக்கிறாங்கன்னு தெரியலையே, சுற்றி வட்டாரத்தில் ஏதோ ஒரு 360 டிகிரியில் ஏதோ எங்கேயோ தான் வெடிக்க போகுது, சீக்கிரம் இடத்த காலி பண்ணுன்னு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறவர் கிளம்பிடுவாரா இல்லையா? இந்த சினிமா படத்தை பார்த்தா அப்படியான எண்ணம் வருமா வராதா? அப்போ இப்படி தொடர்ச்சியாக முஸ்லீம்களை பற்றி பல தவறான கருத்துக்கள் பரப்பப்படுது. அதே மாதிரி குரானை பற்றி சொல்லும் பொழுது, குரான் காஃபிர்களை கொல்ல சொல்கிறது, முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் காஃபிர்கள் என்று குரான் திட்டுகிறது. காஃபிருக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம முஸ்லீம் அல்லாதவர்களை காஃபிர் என்று குரான் சொல்கிறது, காஃபிர் என்று திட்டுகிறது, காஃபிர்களை கண்ட இடத்தில் கொல்லுமாறு குரான் சொல்கிறது, இப்படின்னு சொல்றாங்க. ஒரு திட்டமிட்ட வெறுப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான விமர்சனங்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி செய்யப்படுகின்ற காரணத்தினால்தான் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லப்படுவதைப் போல பயங்கரவாத மார்க்கம் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களை இந்த மார்க்கம் கொல்ல சொல்லவில்லை, பயங்கரவாதம் இந்த மார்க்கத்தின் வழிமுறை அல்ல, பெண்களுக்கு இந்த மார்க்கத்தில் ஏராளமான உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று இந்த மார்க்கத்தின் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டை களையும் விதமாகத்தான் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கிற இந்த தலைப்பில் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.